ஸ்விட்ச் வந்து நமக்கு இங்கே எக் ஹேண்ட்லிங்காக இந்த ஸ்விட்ச் பண்ணும்போது இங்கே லைட் எரியும் போது நம்ம கரு கூடியிருக்கா இல்லைன்ற விஷயத்த நம்ம பார்த்து மிஸ்ட் மேக்கர் வச்சு கொடுத்துருக்கோம். ஈரப்பதம் எப்பப்பெல்லாம் குறையுதோ அப்போல்லாம் வந்து ஈரப்பதத்தை அதை ஆன் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். இன்றைக்கி நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு மிஷின் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அது என்ன மிஷின்னா மொத்தமாக 300 முட்டை வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் தான். இந்த மிஷின் நம்ம முன்னாடி போட்டிருக்க மிஷினை விட இன்னமும் கொஞ்சம் குவாலிட்டியில் நாங்கள் எக்ஸ்ட்ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90% அதிகமான ஹேட்சிங் உங்களால் எடுக்க முடியும் தரமான முட்டைகளை நீங்கள் வைக்கும்போது. இப்போது இந்த மிஷினை பற்றி நான் முழுமையாக சொல்ல போகிறேன். ஒருவேளை நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்க நண்பர்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த இன்குபேட்டர் பற்றி சம்மந்தப்பட்ட விஷயங்களை தேடிட்டு இருக்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அவுட்லுக்கு மாத்திரம் ஒரு ரவுண்ட் நம்ம மிஷினை பற்றி பார்ப்போம். இந்த மிஷின் பார்த்து தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். எப்பவும் போல் இல்லாமல் இந்த மிஷினோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 2.5 அடி ஹைட்டுக்கு இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி இதனோட அகலம் எல்லாமே அதிகம். இதோட ஹைட்டு, அகலம், நீளம் இதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அப்படியே முதல்ல நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்துக்குவோம் என்னென்ன மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்ற விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரண்ட்டில் என்னென்ன இருக்குன்றது முதல்ல பார்த்துக்கலாம். இந்த மிஷினில் நம்ம கண்ட்ரோலர் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த முறை லெஃப்ட் சைடில் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து டெம்பரேச்சருக்காக இந்த கண்ட்ரோலர், இது கீழே வந்து ஹியூமிடிட்டிக்காக இந்த கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலர்ஸ்லாம் ஆன் ஆகும்போது இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டும். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா 2 சுவிட்சு ஒரு ஜாக்கெட் கொடுத்துருப்போம். இந்த ஜாக்கெட் எதுக்குன்னா உள்ளே நம்ம மோட்டர் ரன் ஆகிறதுக்காக இந்த ஜாக்கெட் கொடுத்து இந்த அடாப்டர் நம்ம இங்கே ஃப்ளக் பண்ணியிருக்கோம். அப்படியே இந்த 2 சுவிட்சு எதுக்குன்னு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன். ஒரு சுவிட்சு வந்து நமக்கு இங்கே எக் ஹேண்ட்லிங்காக இந்த ஸ்விட்ச் பண்ணும்போது இங்கே லைட் எரியும் போது நம்ம கரு கூடியிருக்கா இல்லைன்ற விஷயத்த நம்ம பார்த்துக்க முடியும். இந்த சுவிட்சு உள்ளே நம்ம ஏதாச்சும் க்ளீன் பண்ணுறோம் இல்லை வேறு ஏதாச்சும் விஷயங்களுக்காக உள்ளே வெளிச்சம் வேணுன்ற பட்சத்தில் இந்த ஸ்விட்ச் பண்ணும்போது உள்ளே இங்கே லைட் ஆனது உங்களுக்கு பார்க்க முடியும். அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்விட்சை போடும்போது இங்கே லைட் எரியும். அதனால் வந்து நீங்கள் அதை க்ளீன் பண்ணுறதுக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கு அதை உள்ளே என்ன நடக்குதுன்ற பார்க்குறதுக்கோ உங்களுக்கு இந்த ஸ்விட்சு யூஸ் ஆகும். இப்போ பாக்ஸுக்கு வெளியில் நம்ம எப்பவும் போல் நல்ல டிரான்ஸ்பரண்ட் கிளாஸை நம்ம கொடுத்துருக்கோம். டோருக்கு வந்து லாக்குக்காக உள் சைடு நம்ம 2 மேக்னெட் லாக் கொடுத்துருக்கோம். அது போக இந்த இடத்துல இந்த ஸ்லைட் லாக்கும் கொடுத்துருக்கோம். இப்போது பாக்ஸ்க்கு உள்ளே போகும் இந்த மிஷினுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதான் இப்போ சொல்ல போகிறேன். பாக்ஸை நம்ம ஃபுல்லாகவே இப்படி தான் வைடாக ஓப்பன் பண்ணிக்கணும். அப்படி வைடாக ஓப்பன் பண்ணால் தான் நம்ம இந்த ட்ரேஸ்லாம் வெளியே எடுத்துகிட்டு திருப்பியும் உள்ளே போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இது மொத்தமாக 300 முட்டை வச்சு யூஸ் பண்ணக்கூடிய மிஷின் அப்படின்றதால 3 ட்ரே கொடுத்துருக்கோம். ஒன்றுலையும் பார்த்தீங்கன்னா 100 எக்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 100 300 எக்ஸ். கீழே வந்து ஹேட்சிங்காக 2 பிளாஸ்டிக் ட்ரே கொடுத்துருக்கோம். ஹியூமிடிட்டிக்காக இந்த இடத்துல நம்ம ஈரப்பதத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல நம்ம மிஸ்ட் மேக்கரை உள்ளே வச்சு கொடுத்துருக்கோம். தண்ணி குறைஞ்சதுன்னா நீங்கள் தண்ணியை ஃபில் பண்ணிக்கோங்க. இது போக இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குண்டு பல்பும் கொடுத்துருக்கோம் ஹீட்டுக்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல லெஃப்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஹீட்டரும் நம்ம கொடுத்துருப்போம். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டு சூப்பராகவே மெயின்டைன் ஆகிக்கும். அதே மாதிரி ஒரு ட்ரேவும் நீங்கள் ஈஸியாக எடுத்து ஈஸியாக உள்ளே போடுற மாதிரி தான் நம்ம கொடுத்துருப்போம். எக்ஸ்லாம் அடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சிலர் நினச்சிக்குவாங்க. எக்ஸ் அடுக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. முட்டைகளை எடுத்து இந்த லைனில் நீட்டாக வச்சு தான் நீங்கள் அடிக்கணும். இப்படி நீட்டாக முட்டையை வச்சு அடிக்கலாம், இந்த மாதிரி அடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ட்ரேவும் நீங்கள் ஒன்றுனா ரிமூவ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி திருப்பியும் உள்ளே போட்டுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு. இப்போது இந்த ட்ரேலாம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி எடுத்து காட்டுறேன். அது எப்படி நம்ம எடுக்கணும், எப்படி நம்ம திருப்பி உள்ளே போகணுன்ற விஷயத்த சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ நீங்கள் கொஞ்சம் டீப்பாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு அது ஈஸியாகவே புரியும். ஒரு ட்ரேவை நம்ம வெளியே எடுக்க போகிறேன், எப்படி இருக்கான்னு பாருங்கள். இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும், ஈஸியாக எடுத்துகிட்டு ஈஸியாக போட்டுக்கலாம். இப்போ இந்த மோட்டருக்கு ஒரு ஃப்ளக் கொடுத்துருப்போம். அந்த ஃப்ளக்கை நீங்கள் கை வச்சு எடுத்திங்கன்னா இங்கேருந்து வெளியே வந்துடும். இது எடுத்து விட்டிங்கன்னா வெளியே வந்துடும். அப்படியே இந்த ட்ரேவை பொறுமையாக அப்படியே எழுவிடுங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் உங்களுக்கு டைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எடுத்து பழக யூஸ் ஆகும். அதே நேரத்தில் இதை நம்ம எப்பவுமே எடுக்க போகிறதில்ல. ஒரு ஹேட்சிங் முடிச்சு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக இதை நம்ம எடுத்துக்குவோம். அப்படியே எடுத்து மேலே வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு ட்ரே இருக்குது. அதே மாதிரி ஃப்ளக்கில் இருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா இதே நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரியே அப்படியே வெளியே எடுத்திங்கன்னா
பொறுமையாக பண்ணுங்கள். நீங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். ஆனால் பொறுமையாக பண்ணி பண்ணி பழகிக்கோங்க. நீங்கள் 2 ட்ரே எடுத்தாச்சு. அடுத்து 3வது இன்னொரு ட்ரே இருக்குது. இதுவும் அதே மாதிரி இந்த ப்ளக் எடுங்க. எடுத்த உடனே நமக்கு இந்த மாதிரி வரும். இவ்வளோதாங்க. இந்த 3 ட்ரேவும் நம்ம வெளியே எடுத்தாச்சு. இந்த இடத்துல நமக்கு ஹேச்சிங்காக 2 பிளாஸ்டிக் பவுல் கொடுத்துருக்கோம். ஈரப்பதத்துக்காக இந்த இடத்துல வந்து நம்ம மிஸ்ட் மேக்கர் வச்சு கொடுத்துருக்கோம். ஈரப்பதம் எப்பப்போல்லாம் குறையுதோ அப்போல்லாம் வந்து ஈரப்பதத்தை அதை ஆன் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். இதுவுமே நீங்கள் ஈஸியாக வெளியே எடுத்து உள்ளே போடுற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி உள்பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா தெர்மோகோல் ஷீட் வச்சு நம்ம கொடுத்துருக்கோம். இதனால் என்னென்னா உங்களுக்கு ஹீட் அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே போகாது. கரண்ட் ஆஃப் ஆகிட்டாலும் உங்களுக்கு அந்த ஹீட் அவ்வளோ சீக்கிரத்தை வெளியே தள்ளாமல் வச்சுருக்கோம். அதுக்காக வேண்டி இந்த தெர்மோகோல் ஷீட் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ மறுபடியும் எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நான் சொல்கிறேன், அதையும் பாருங்கள். ட்ரேவை எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்திங்கன்னா பொறுமையாக அப்படியே பாருங்கள், பொறுமையாக அப்படியே வச்சு பொறுமையாக தள்ளுங்க. ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்பவே பொறுமையாக தள்ளுங்க. இவ்வளோதான். இது நீங்கள் ஃபுல்லாலாம் தள்ளணும்னு கிடையாது. இந்த மாதிரி இதை பண்ணின உடனே நீங்கள் அடுத்து இந்த ஃப்ளக் எடுத்து இதில் ஃப்ளக் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ட்ரே இதே மாதிரி பொறுமையாக எடுங்க. இதையும் அதே மாதிரி ஃப்ளக் பண்ணிக்கோங்க. நீங்கள் செய்யும்போது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு செய்யுங்க. எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, அதனால் நாங்கள் ஸ்விட்ச் ஆனில் இருக்கும்போது நாங்கள் செய்கிறோம். நீங்கள் பண்ணும்போது எப்போவுமே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு செய்யுங்க, அதுதான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். இவ்வளோதாங்க. இந்த ட்ரேஸ்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம உள்ளே வைக்க வேண்டிய ப்ராசஸ் இவ்வளோ தான். பெரிய ப்ராசஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நல்ல குவாலிட்டியான ஹேச்சிங் உங்களுக்கு இந்த மிஷினில் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மிஷினுக்கு 1 வருஷத்துக்கான வாரண்டியை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அப்படியே மிஷின் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்குவோம். இவ்வளோதாங்க இந்த மிஷினை பற்றின ஷார்ட் ரிவ்யூ. இந்த மிஷின் வேணும்னா கீழே டிஸ்பிளே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த மிஷின் குறித்த விலை உங்களுக்கு தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டோட்டலாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். விலை குறித்த விவரங்கள்லாம் அது எல்லாமே நீங்கள் அதை போய் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்போம். இன்னும் இந்த மிஷின் பற்றின சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாக்கா எனக்கு கால் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த மிஷின் மாத்திரம் இல்லைங்க, நம்மக்கிட்ட மேனுவல் இன்குபேட்டர்ஸு, ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 30x ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டரு, 70 இருக்குது, 56 இருக்குது. இந்த மாதிரி நிறைய வேரியேஷனில் நிறைய வேரியண்ட்டில் நமக்கு இன்குபேட்டர் கொடுத்துட்ருக்கோம். ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 வருஷத்துக்கான வாரண்டியை கம்பல்சரி நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துருவோம். மேக்ஸிமம் கஸ்டமரோட ப்ராப்ளத்தை நாங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்காக அந்தளவுக்கு வாரண்டி நாங்கள் ரொம்ப நல்லாவே கொடுத்துட்ருக்கோம். முன்னாடி சொன்னபடி இந்த மிஷினுக்கு உங்களுக்கு 90%க்கும் அதிகமான ஹேட்சிங் உங்களால் இருக்க முடியும்.